வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காணொளி மூலம் நம்முடன் இணைத்திருப்பவர் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். சார் சார் இப்போ சென்ற வாரம் தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையான உதயநிதியோட கைது சம்பவம், அதற்கு அப்புறம் நடந்த சட்டசபை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்காக ஒரு மிக ஒரு தீர்மானத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கு காலையில. ஆனால் அந்த கைது சம்பவத்துக்கு அப்புறம் மறுநாளே சட்டசபை கூடியது இல்லையா? ஒரு பெரிய பிரளயம் மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்தது. ஆனா எந்த இதுவும் நடக்கல, சுமூகமா போய்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சட்டசபை நிகழ்வுகளை? அது விஜயினுடைய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழக முதலமைச்சர் விஜய் ஜோசப்பினுடைய வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பெண்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் பெண்கள் வாக்குகள் விஜய் பக்கம் போயிடுச்சு. அதுல பயந்துதான் அந்த அமளி பண்ணாத இருக்காங்க. 2-3 நாள் கேப் கொடுப்பாங்க. ஏன்னா முதல் பட்ஜெட் ஏதாவது வம்பு பண்ணுமான விஜய்க்கு திருப்பியும் சிம்பத்தி வரும்னு பாக்குறாங்க. எதிர்கட்சிகள் செய்வது சரியாகத்தான் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். காரணம், எதிர்கட்சிகள் பல ஆண்டுகளாக அரசியலிலும் கட்சியிலும் இருந்தார்கள். பொதுமக்களுடைய ஒரு சென்டிமெண்ட்ஸ், எதிர்பார்ப்பை பார்ப்பார்கள். ஆனால் தமிழகத்தில் உதயநிதி பேசியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 கோடி 5 கோடி பெண்கள் இனத்திற்கு ஒரு அவமானம் செய்ததாகத்தான் பெண்கள் இனம் கருதுகிறது. அதனால ஓட்டு எகென்ஸ்டா போயிடக்கூடாதுன்னுட்டு அமளி செய்தார்னு இருந்தாங்க. இன்னும் ஒரு வாரத்தை செய்வாங்க பாருங்க. இது கொஞ்சம் மறந்தவொடனே அதை ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல எதிர்கட்சிகள் சும்மா இருக்காங்க. இல்ல அவங்க அவங்க இதை எதிர்பார்த்தாங்களா சார்? ஏதாவது இந்த விஷயம் இப்படி மாறும்னு எதிர்பார்த்தாங்களா? நான் எதிர்பார்க்கல. ஆனா விஜய் திருப்பி விட்டாரு, அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. பெண்கள் 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 அதுல இருந்து ராத்திரி இந்த டிபேட்டு போதாத வரைக்கும் ஒரு நாள் முழுக்கலும் விஜய்க்கு சிம்பத்தி எதிர்த்து உதயநிதிக்கு சிம்பத்தி வர மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போச்செல்லாம் என்னவோ பண்ணிட்டு போனாரு. இங்க ஒரு ஒரு சென்னையிலிருந்து தஞ்சாவூர் போற மட்டும் பொது வழியில் வீடியோக்கள் அதிகமாக இருந்தன. அதில் அரசாங்கம் சற்று பின்தங்கியது. யாரும் இல்லைன்னு சொல்ல. விஜய்க்கும் விஜயனுடைய போலீசாருக்கும் விஜயனுடைய ஆலோசகர்களுக்கும் ஒரு பின்னடைவு அதுல அந்த ஃபுல் டே. ஆனா லாஸ்ட்ல ஹைகோர்ட்ல போய் சொல்லும் பொழுது விஜய் மாத்திட்டார் டக்குன்னு அடிக்க. அதுவும் ஒரு பாராட்டத்தக்கதாகத்தான் நான் பார்க்கிறேன். எது இருப்பினும் விஜய்க்கு 75% விக்டரி, உதயநிதிக்கு 100% தோல்வி. இல்ல, தமிழ்நாடு மீடியா கையில் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே இது நேஷனல் லெவல் மீடியாலாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க ஆரம்பத்தில் இல்லையா? காரணம் என்ன என்று கேட்டால், பாராளுமன்றம் நடந்து கொண்டிருந்தது. தவிர டிஎம்கே அழுத்தம் கொடுக்க பார்த்தார்கள் மத்திய அரசியலிருந்து மற்றும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம். சப்போர்ட் ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய வக்கீல் கிட்ட எல்லாம் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அங்க ரிஜெக்ட் ஆச்சு சென்னையில ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல பண்றதுக்கு இருந்தாங்க. தேசிய ஊடகங்கள் பண்ணதுக்கு முதல் காரணம் திமுக தான். தவிர விஜய்க்கு வட இந்தியாவில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. விஜய் நல்ல ஆட்சியை தருகிறார், நடுநிலைமையான ஆட்சியை தருகிறார். ஊழல் இல்லை என்று 30 நாள் 40 3 மாசத்துக்குள்ள நல்ல பேர் எடுத்துட்டாரு நார்த் இந்தியால. அதற்கு காரணம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, சாராயம், ட்ரக் இதெல்லாம் இருந்த வெறுப்புனால தான் விஜய்க்கு ஆதரவு பெறுகிறது வட இந்தியாவில். அதனாலதான் வட இந்தியா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வட இந்தியாவிலும் காமிச்சிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதிக்கு ஜெயில் காமிச்சார் விஜய் என்ற ரூபத்தை ஹிந்தி தொலைக்காட்சியில் மாற்றிவிட்டனர். அதுதான் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒன்லி செய்தி மலர் நேரில் நம்ம உங்களோட பேசும்போது தான் நான் சொல்றேன். அது பெரிய ட்விஸ்ட். அது கார்த்திக், பெரிய ட்விஸ்ட். அது நரேந்திர மோடி பிரதமரால் பண்ண முடியாதது, அமித்ஷா உள்துறை அமைச்சரால் பண்ண முடியாதது. உணர்வாயனாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி, மதத்தை பற்றி, டெங்கு கொரோனா எல்லாம் சொல்லி ஏளனம் செய்தவர் ஒரு மத்திய பிரதேசத்துல ஆட்சியே போயிடுச்சு. கமல்நாத் எங்கிட்டே சொன்னார்களே, காங்கிரஸ் கட்சி எடுத்தாரு. ஆனா அவளை அரசு பண்ண முடியாது, பயந்தாங்க. திமுகவிற்கு எதிர்க்க கூடாது, சுப்ரீம் கோர்ட்டே ஹேட் ஸ்பீச்சுக்கு டைம் கொடுத்தாங்களே. ஆனா விஜய் வாழை நெருக்கி அடிச்சாரு உதயநிதி, தூக்கி போட்டாங்க ஒரேடியா. அதனாலதான் வட இந்தியாவில் தொலைக்காட்சிகள், குறிப்பாக
வட இந்திய தொலைக்காட்சிகள் போக்கஸ் பண்ணதுக்கு காரணம் சனாதன தர்ம சொன்ன பொழுது அரசு பண்ண முடியாத தைரியம் இல்லாத இருந்த இந்த பாஜக அரசுக்கு விஜய் நல்ல வழிகாட்டி விட்டார். இனிமேல் எவனா பேசினாலும் வாய் நோட்டு அடிச்சுடுவாரு பாருங்க விஜய். இல்ல இந்த கைது மூலமா மக்கள்கிட்ட சிம்பத்தி உதயநிதிக்கு எதுவும் வரலையோ? இப்ப வரைக்கும் ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஆனா பெரிய சிம்பத்தி எதுவும் வரலையா? இல்லையே, வரல வரல வரல. என்னது பெண்கள் வந்துடுச்சு. இன்னொன்னு அந்த அந்த ஒரு அழுத்தத்தினால தானே என்னமோ அம்மையார் சங்கீதா கூட தன்னுடைய அப்ரோச்சை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணாதாக நான் நினைக்கிறேன். இது வந்து விஜய்க்கு நல்லதுதான். இப்பயும் விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டு என்ன பெரிய குற்றச்சாட்டுன்னா, சட்டமன்றத்திலையும் வாய் திறந்து பேச மாட்டேன்றாருன்னு சொல்லி தான் இவங்க ஃபுல்லாவே எதிர்த்தரப்பு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு ஆளை எப்பவுமே நீங்க டவுன் பண்ண அவர் பந்து எழும்புற மாதிரி எழும்புவார் மண்ண. இப்ப பாருங்க விஜய் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் பேசும்போது அந்த பன்னீர்செல்வம் டிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் பேசும்போது விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவ்வளவா ஏளனமா நினைச்சாங்க கார்த்திக். அது சமாளிச்சுட்டாங்க. ஏன்னா யாருக்குமே அனுபவம் இல்லாத ஒரு காரணத்தினால திமுக பொதுவாக எதிர்கட்சியாக இருக்கும்போது மிக வலுவாக செயல்படும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அப்ப அவங்க வந்து ஒரு நடுக்கத்தை உண்டாக்கலாம்னு நினைச்சாங்க. அது நடந்தது? அது நடக்கல, ஃபெயில் ஆயிடுச்சு. டிஎம்கே அப்ரோச் ஃபெயில் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து என்னை பொறுத்த மட்டில் கார்த்திக், தமிழக அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2027 இன்னும் மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காங்கிரஸை விஜய் அவர்கள் துரத்தி அடிப்பார். பார்த்துட்டே இருங்க. ஏடிஎம்கே உள்ள வந்து காசு அடிச்சுடுவார். பார்த்துட்டே இருங்க. இந்த இடைத்தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் சம்பவம் உண்டாக்குறது வாய்ப்பு இருக்குன்றீங்க? இடைத்தேர்தல் அவசியமே கிடையாது. இப்பவே இப்ப அந்த வேலுமணி எல்லாம் நேற்று கரட பண்ண ஆரம்பிச்சு ஒரு 20 பேர் நீங்க வந்துருவாங்க. முடிஞ்சு வச்சு எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் வந்துருவாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கோலவல நிக்கிறாரு. இப்ப திமுகவை கார்னர் பண்ணோம்னா விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒண்ணு இடைத்தேர்தல், இல்லைன்னா ஒண்ணு இடைத்தேர்தல், இன்னொன்னு எடப்பாடி. 2 தான். அப்படியே எடுத்துருவாரு டக்குன்னு. ஏன்னா நேற்று பார்த்ததுல இருந்து அந்த வேலுமணியுடைய ஸ்பீச், அந்த லெட்டர், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகனுடைய அந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஆன்டி டிஎம்கே. அது அந்த ஆன்டி டிஎம்கே வந்து ப்ரோ விஜய மாறிடும். காரணம் என்னன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி போய் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னது தப்புன்னு சொல்றாங்க பாருங்க நேற்று ஸ்பீச். அவர் முதலமைச்சர் ஆவதற்காக நாங்க நிறைய உழைத்தோம், ஆனா அவர் திமுகவோட சேர ஆசைப்பட்டதுனாலதான் நாங்க எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பேச்சு வந்து விஜய்க்கு ஒரு காதுக்கு ஒரு இனிப்பாக தேனாக இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஆன்டி டிஎம்கே பண்ணாங்க. ஆக மொத்தம் ஆன்டி டிஎம்கே ஃபீலிங்ஸ் இன்னும் தமிழ்நாட்டு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்காக அவர் வந்து ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி திமுகவும் அதிமுகவும் புறக்கணிச்சது. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ராசா போன்றவர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க டீலிமிட்டேஷன்லாம் என்னன்னே தெரியாது, இவங்க எல்லாம் கூப்பிட்டு அங்க ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது தவறு. காரணம் என்னென்று கேட்டால் 8 கோடி தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 1,80,00,000 ஓட்டு வாங்கியவர். அந்த மாதிரி பேசுவது தவறு. ராஜா பேசியது தவறு. இருப்பினும் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுகிறேன் என்று சொல்லி காங்கிரசுக்கு தான் நெருக்கமாக இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டு விட்டார். இன்று தமிழக அரசை நடத்தி செல்வது ராகுல் காந்தி என்ற ஒரு அவப்பெயர் வர ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில். அது விஜய் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. டெல்லியில் இருந்து நான் சொல்வதை விஜய் கேட்கிறாரோ, விஜய் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் என்னை எதிர்த்தாலும் சரி, கார்த்திகை திட்டினாலும் சரி, விஜய் அவர்களே, காங்கிரஸை நண்பாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என் வயது முதிர்ச்சினால் சொல்லுகிறேன், பயிற்சினால் சொல்லுகிறேன், அரசியலை நேர கண்டனால் சொல்றேன் கார்த்திக். திமுக பிஜேபி பக்கம் நெருங்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா சார்? அது காங்கிரஸ் பக்கம் வந்து இந்த காங்கிரஸ் நம்பினார் விஜய்னுங்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு குழப்பத்துக்கு காரணம் காங்கிரஸ். ஏன்னா முதல் நேல் 5ஆம் தேதி சாயங்காலம் கவர்னர்கிட்ட போகும்போது விஜய் வந்து 108 சீட் என்கிட்ட இருக்கு சார், மைனாரிட்டி அரசாங்கம் நான் பண்றேன் சார், எனக்கு பதவி கொடுங்க கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த காங்கிரஸ் கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுத்தாம பாருங்க, அதுல வந்து வம்புங்க கார்த்திக். ஆக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் சொல்ற மட்டும் ஆரம்பிக்கச்சு காங்கிரஸ் சுட்டி பண்ணி விட்டாங்க. இன்னுமே எதிர்க்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது என்பது காங்கிரசுடைய அழுத்தம் நம்ம
ராகுல் காந்தியோட அழுத்தம். ம், இதே ம், ராகுல் காந்தி அண்டை 3 மாநிலங்களான கேரளா, தெலுங்கானா, கர்நாடகால ம், காங்கிரஸ் ஆட்சி புரிகிறது. அங்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டினாரா? ம், ம். எதுக்கு விஜய் ஒண்டி? அதெல்லாம் விஜய் புரிஞ்சுட்டு இருக்க வேண்டும். விஜய் செய்தது தவறு என்று நான் சொல்ல வரவே இல்லை. விஜய் தன்னுடைய முயற்சியை எடுத்தார். ஆனால் தோல்வி அடைந்தாராகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இல்ல, அனைத்து கட்சி 57 கூட்டம் காவிரி பேர் காவிரி விஷயத்திலயும் அனைத்து கட்சி கூட்டம் சொல்ல எதிர்க்கட்சிகள் கேட்கும்போது அது கூட்டல இப்போ வரைக்கும் இல்லையா? ஒண்ணு பாருங்க, கர்நாடகால அனைத்து கட்சி கூட்டம் மேகதாதுக்காக கூட்டுறாரு. ம், தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷனுக்காக கூட்டுறாரு. அதே கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. ம், ம், இது ரெண்டுமே ராகுல் காந்தி சொல்லி நடக்குது. ம், ம், மொத்தம் இந்த 2 அரசியலிலும் காங்கிரஸ் செய்யக்கூடிய சூழ்ச்சி, திராவிட ம், ம், முன்னேற்ற கழகத்திலே வரக்கூடாது என்பதற்காக செய்கிறார்கள். திமுகவும் பாஜக ஒண்ணு சேர வைக்கணும்னு ராகுல் காந்தி பெரிய திங்க் பண்ண மாதிரி நினைச்சாரு. அது விஜய் பலிகடவாயிட்டாரு அதுல. ம், ம். இல்ல, திமுக விஜய்க்கு ஒரே பிஜேபியோட ஒரு நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார், ஒண்ணே ஒண்ணு சார், எதிரியின் எதிரி நண்பன் சார். ம், எனிமீஸ் எனிமி ஃப்ரெண்ட். இருக்கோ இல்லையோ, அவங்கள ஒன்னாங்கிறாங்களோ இல்லையோ, ஒரு கால சூழ்நிலை ஒண்ணாக்கி விட்டுரும் சார். ம். இப்போ 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 உதயநிதி கைது சம்பவத்துக்கு அப்புறம் திமுக மிகப்பெரிய ஒரு வலுவான இதுவாக எதிர்க்கட்சியாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி தோட்டத்தை உண்டாக்குறாங்க. அதாவது 2029 தேர்தல் இருக்கு இல்லையா, 31 தேர்தலில் வந்து திமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்குள்ள மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கா? அப்படியா? இல்ல, அது டூ ஏர்லி டு சே. ரொம்ப ரொம்ப இன்னும் 4 வருஷம் 9 மாசம் இருக்கியா, விட்டுறியா கார்த்திக்? அது பக்கம் போகாது. ஏன்னா நான் எதிர்பார்க்கிறேன் விஜய் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் வருவார். ஓ. இரண்டாவது, தமிழகத்தில் இனி அரசியலுக்கு இடம் கிடையாது. ம், திமுக அதிமுக மடிந்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது, ஒழிந்து விட்டது. ம், ம், நான் எதிர்பார்க்கிறேன் ஓம் நமச்சிவாயா என்று குரல் கொண்டு வரும் தனுஷ் போன்றவர்கள் அவருக்கு ஒரு எதிராக வருவார் விஜய்க்கு. இனி சினிமா இண்டஸ்ட்ரியில தேர்ட் பர்சன் பாலிடிக்ஸ் வருவானே தவிர அரசியல்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க தமிழ்நாட்டில். ஏதி வச்சுங்க நீங்க. ஓஹோ. இப்ப அதிமுகவோட நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கு. திமுக வந்து கூட்டணி கட்சிகள் ஒண்ணும் இல்லை இல்லையா? போச்சு. திமுக அவுட். திமுக நீ ஒண்ணு, அதிமுக தலைவர்லாம் போயிட்டாங்க. ம், திமுக தொண்டர்கள்லாம் போயிட்டாங்க. கேடர் கிடையாது திமுக. ம், ம். அவன் விஜய் சாப்பிட்டாரு. இல்ல, ஏற்கனவே பல்வேறு இன்னும் கொஞ்ச தோல்விகளை நாள் சந்தித்து தான் திமுக மீண்டும் நாங்கள் வெல்வோம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பேச்சு இருக்கு அவங்க கிட்ட. அப்ப ஐயா கருணாநிதி இருந்தாரு. அப்ப பழைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. துரைமுருகன் இளைஞராக இருந்தார். இன்று துரைமுருகனுக்கு 90 வயசு ஆச்சு, 88 வயசு ஆச்சு. இனிமேல்லாம் போற எனக்கே வயசாயிடுச்சு கார்த்திக். நீங்க ம், கூட்டையில இருந்து வந்தேன், நான் வந்து போறோம். இனஃப். என்னுடைய இன்னிங்ஸ் ஆர் ஓவர், முடிஞ்சு போச்சு. காரணம் அந்த மாதிரி ஒதுக்கிடுவாங்க. திமுக ம், என்பது தொண்டர்களே இல்லை, தலைவர் தான் இருக்காங்க. ஆனா ம், அதிமுக கிட்டக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள், தலைவர்லாம் போயிட்டாங்க. எக்ஸப்ட் ம். எடப்பாடி பழனிசாமி. மொத்தம் அன்ற கான்ட்ரடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வருவர் தமிழகத்தில் திமுகவுல அதிமுக வர முடியாது. உதயநிதி எதிர் கிடையாதுன்றீங்க? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இனிமேல் உதயநிதிக்கு அதை உதயநிதிக்கு அந்த பாலிடிக்ஸ் பண்ண தெரியலீங்க, உண்மையா சொல்ல போனா. இல்ல, உதயநிதி அவங்க கொண்டு வர்றது காரணமே இப்போ விஜய் எதிர்காலத்துல உதயநிதி வஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்டது திமுக இருந்து. கொஞ்ச நாள் ராகுல் காந்தி மாதிரி டப்புன்னு வெடிச்சிடும். ஆனா ஒரு அரசியல் கட்சி திமுகவை அவ்வளவு அலட்சியம் பண்ண முடியாது. ம், ம், என்னுடைய எதிர்நோக்கம், எதிர்பார்ப்பு, விஜய்க்கு எதிராக சினிமா துறையிலிருந்து தான் ஒரு வருவாரை தவிர அரசியலிருந்து வரமாட்டார் என்பதை மீண்டும் நிலைந்து ஆசைப்படுகிறேன். ம். தமிழக பட்ஜெட்டை நீங்கள் எப்படி சார் பாத்தீங்க? பட்ஜெட் பாத்தீங்க இல்லையா, எப்படி இந்த இருந்தது? இந்த ஒரு வாரம் அசம்பிளி நடந்ததுல 100க்கு 95 மார்க். அப்படியா? 2 பட்ஜெட்டுமே, விவசாய பட்ஜெட், இந்த பட்ஜெட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ம், ம், முதல்ல பாருங்க, குழந்தைய வந்து ஸ்கூல்ல அட்மிட் பண்றீங்க, உங்க குழந்தைய பண்ணீங்க. முதல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்து வந்து எல்லாமே 100 100 100ன்னு இருக்கும். ஓகே குட் ம், அப்படின்னு ம். சொல்லிடுவாங்க. முதல்ல பண்ணு. ஒரு வருஷம் கொடுக்கணுங்க கார்த்திக். ஆமா, ஆமா. இப்ப வந்து இது இன்னும் திமுகவுடைய தாக்கம் இன்னும் பட்ஜெட்ல இருந்தா கூட இவருடைய ஒரு ஒழுங்குமுறை என்பது 2027 பிப்ரவரி மார்ச் தான் தெரியுமே தவிர ம், ம், 2025 நடந்த ஒற்றுமையை இப்ப காமிக்கிறார் அவர். ம், ம். இல்ல, ஆக இந்த மொத்தம் பட்ஜெட்டை அந்த பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுக்கு திமுக என்ன நல்ல சொல்றாங்கன்னா, பண்ணிருக்காங்க. திமுகவுடைய திட்டங்களை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அதுல வந்து இவங்களை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது 0 மதிப்பெண் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகளுடைய பேச்சாக இருக்கு. அது அது அவருடைய எண்ணம் கரெக்ட். நான் வந்து
45 பட்ஜெட்டுகளை மத்திய அரசாங்கத்தில் பார்த்தவர். மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்கள் இந்திரா ம், காந்தி அம்மையார் நிதி அமைச்சராக இருந்ததிலிருந்து நிர்மலா சீதாராமன் மட்டும் நான் பார்த்திருக்கேன். ம், அத்தனை பட்ஜெட் மருந்தவத்தை பட்ஜெட் நான் பார்த்திருக்கேன் தெரியுமா. ம், எச்.எம். பட்டேல் பட்ஜெட் நான் பார்த்திருக்கேன் 1977 ம், டெல்லியில. எச்.எம். பட்டேல் ஐசிஎஸ் ஆபீசர். அந்த மாதிரி ப. சிதம்பரம் நிறைய பண்ண. இப்ப மம்தா நம்ம வந்து சாரி நிர்மலா சீதாராமன் 10 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிட்டாங்களே. ம், ம். ஆக மொத்தம் திமுக சொன்னது 0ன்னு சொன்னா கூட என்னை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களுக்கு 100க்கு 95 மார்க் தரலாங்க இந்த பட்ஜெட். அவங்க எஃபர்ட் எடுத்துருக்காங்க தம்பி. ம், ம், ம். அவங்க எவனும் விட்டு விட்டு போகல. 3 டெஸ்ட் நல்லா பாஸ் பண்ணிட்டாரு விஜய். ம், ம், ஒண்ணு நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றாரு. ம், நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் வந்து பார்த்தாரு, வெற்றி பெற்றுட்டாரு. ம். இன்னைக்கு பாருங்க பட்ஜெட் வச்சு அசம்பிளியில் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்ப திமுக எதிர்த்து தமிழ் வெற்றிக்கார அமைச்சர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆ, ஆ, ஆ. அது ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே நிறைய பேர் ஏர்கிராஃப்ட்ல போறாங்க, நீங்களும் போறேன், நானும் போறேன். டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ம், ம், இப்படி இப்படி வர விமானம் இப்படி ஆயிடுச்சு. இது என்ன? ம், ம், ம். இந்த விஜயினுடைய அரசாங்கம் விமான ரீதியில் பேச டேக் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து ஒரு 37,000 அடிக்கு போனா பீச்சில் போகணும். அது போக ஆரம்பிச்சிடும். ஆ, ஆ. 2036 அது இறங்கு முகம் மாறும். இன்னும் 10 வருஷம் அவர் இருப்பார், கவலையப்படாதீங்க. வேற 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 ஆளுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறீங்க. அவர் தனுஷ் போன்றவர்களாம் வந்துட்டான்னு வச்சு விதைக்கு எதிரான ஒரு அரசியல் ரீதியாக வரமாட்டேன் மீண்டும் சொல்லுகிறேன். ம், சினிமா துறையிலிருந்து யாராவது எனி ஒன் கேன் கம்பீட் வித். அப்போ அந்த தமிழ்நாட்டில் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால ஓடிடி, நெட்ஃபிளிக்ஸ், இந்த யூடியூப், இந்த ஷார்ட்டு, ரீலு இதெல்லாம் வந்த அப்புறம் தமிழ்நாட்டில் சினிமா இண்டஸ்ட்ரி ஒழிஞ்சிடுச்சுங்க தம்பி. ம், ம், அந்த வேகம் போயிடுச்சு. ம், ம், இப்ப என்ன வைரமுத்து பாட்டு கண்ணதாசன் போயிட்டு வைரமுத்து வந்துட்டார். வைரமுத்து அவுட். ம், நாளா ஆண்டாள் சொன்ன பிறகு வைரமுத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு. ம், ஆனா இப்போ டொக்கு டொக்கு டொக்காங்கு டொக்காங்கு குட்டு பாட்டுல போயிடுச்சு. அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி வந்ததோ அதே மாதிரி தமிழக அரசியலில் நல்ல மாற்றம் வந்து விட்டதாகத்தான் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நம்ம வேற சப்ஜெக்ட் போலாம் கார்த்திக். சொல்லுங்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசாங்கம் என்பது ம், திமுகவை தவிர மற்ற ம், அனைத்து கட்சியிலும் விஜய் கிட்ட இருக்காங்களே. சொல்லுங்க பாப்போம். ம், ம், ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க பாப்போம் விஜய் கிட்ட இல்லாத. திமுகவை தவிர ஏதான ஒரு கட்சி சொல்லுங்க பாப்போம். ம், ம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஏதான சொல்றாங்க, விஜய் பக்கம் தான் இருக்காங்க. 8 தலித்தை வச்சிருக்காரு, 3 பிராமணன், 2 பிராமணன் வச்சிருக்காரு. ம். போதாதுக்கு வரைக்கும் முஸ்லீம் 2 பேர் வச்சிருக்காரு, கிறிஸ்டியன் 2 பேர் இல்ல, வச்சிருக்காரு. அந்த ஒண்ணுமே பிராமண பண்ண முடியாது. அமைச்சர்கள் நியமித்ததுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இவங்க சொல்றாங்க. ஒரு சமூக நீதி காத்த திமுக போன்ற இடங்கள்ல வந்து இவங்க வந்து 2 பிராமணர்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு தாக்குதலா இருக்கு. அதற்கு நான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இன்று ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி கூட ஒரு பிராமணர். ம், ஆக 3 பிராமணர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். ம், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயனுடைய சார்பாக, ராகுல் காந்தி சார்பாக தமிழகத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விட்டிருக்கிறார் நேற்று முன்தினம். ம், ம், ஆக மொத்தம் சமூக நீதி என்றால் அது ஆன்டி பிராமினா சொல்லுங்க பாப்போம். ம், இனிமேல் ஒரு பேப்பர் ஒரு திமுக பேச்சாளர் சொல்ல பாருங்களேன். பூனை வேறப்பேன் நூலு அப்புறமா வந்து இதான் சொன்னாங்களா, இப்ப சொல்லுங்க பாப்போம். ம், ம். அது உண்மையான அரசாங்கம் என்ன கேட்டால் அது விஜய் தான் செக்யூலர் அரசாங்கம். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும், திராவிடியன் மூவ்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. தமிழக சட்டமன்றத்தை விஜய் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் நன்றாக நடத்துகிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக உதயநிதி எதனால் செய்தாலும் உதயநிதி தான் தோல்வி அடைவாரே தவிர விஜய் தான் மீண்டும் மீண்டும் வெற்றி அடைவார் என்று நான் நினைக்கிறேன் கார்த்திக். சார், சபாநாயகருடைய நடவடிக்கைகள் எப்படி சார் எத்தனையோ இருக்கு? பிரச்சனையெல்லாம் விஜய் சமாளித்து ம், ம். இல்ல அவர் எல்லாரும் சபாநாயகர் வன்னி அரசு இன்னைக்கு பேசும்போது சபாநாயகருடைய அணுகுமுறை சிறப்பாக இருக்கிறது. வன்னி அரசு சொன்னார், பிரபாகரன் ஈழத் தலைவரை பற்றி சொன்னபோது அவர் பிரபாகரன் எது செய்தாலும் நல்லது செய்வார் என்றெல்லாம் சொன்னார். தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு விரோதம் வேண்டும் என்றால் அது உதயநிதி மூலம் வராது. வந்தால் வன்னி அரசு விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாகத்தான் வரும் என்று நினைக்கிறேன். காரணம் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காரு விஜய். நம்ம வன்னி அரசு என்பதை
மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தை மிஸ்யூஸ் செய்தார், ம், தவறாக செய்தார். அதைத்தான் சபாநாயகர் குறிப்பிட்டு நிறுத்த சொன்னார் பேசுறத. ம், ம், ஆக மொத்தம் தமிழக அரசியலில், தமிழக அரசாங்கத்தில் பல பாஜகவிற்கு எதிர்க்கட்சி இருந்தாலும், ம், எப்படி விஜயினுடைய அரசாங்கத்திற்கு திமுகவில் ஆபத்து வரும் என்று சங்கீதாவோ அல்லது த்ரிஷாவோ என்று சொன்னாலும், ம், என்னை பொறுத்த மட்டில் தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆபத்து காங்கிரஸ் மூலமாகவும் விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாகத்தான் வருமே தவிர, ம், அதையெல்லாம் விஜய் புரிந்து கொண்டு விட்டார். அதிமுகவிலிருந்து வீரமணி, நம்ம வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ம், காங்கிரஸை கவிழ்த்து விட்டு ம். விடுதலை சிறுத்தைகளை எடுத்துவிட்டு விஜய் நன்றாக ஆட்சி செய்வார். 2027 விஜயனுடைய அரசாங்கத்திற்கு ஒரு புது பொலிவு கிடைக்கும் என்று தான் நம்புகிறேன். கார்த்திக், மிக்க மிக்க நன்றி சார். தமிழக அரசியலை பற்றி எங்களை விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மேலான நன்றி சார்.